கர்ப்பப்பையை கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கர்ப்பப்பைக்கான டீடாக்ஸ் வந்து தேவைப்படும், எந்தெந்த முறையில் இதை நம்ம பண்ணலாம், அதை பற்றி டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸோ நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூரின் போகும்போது மட்டும்தான் அந்த ஸ்பாட்டிங் வந்து பார்க்குறேன். அது மாதிரி ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் ப்ளீடிங் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக வந்து எனக்கு ஸ்பாட்டிங் வந்து ஒரு வாரம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 15 நாட்கள் வந்து எனக்கு இந்த பீரியட்ஸோட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிசிஓடியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க கர்ப்பப்பை வந்து அங்கங்கே வந்து திட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஷெட் ஆகிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் நடக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது முழுவதுமாக உதிர்ந்து வெளியே வரணும். ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது முழுவதுமாக வெளியே வராமல் அங்கங்கே வந்து திட்டாக வந்து நிற்கும். அப்போ தான் வந்து நமக்கு கருத்தரிக்கிறதுல வந்து சிரமம் இருக்கும். ஸோ அந்த கரு வந்து கருக்குழாயில் உருவான பிறகு கர்ப்பப்பையில் வந்து புதஞ்சு வளர்றதுக்கு இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ஒரு பெட்டு மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுல வந்து சிரமம் வந்து இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது, அது கூட பிசிஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களும் அந்த கர்ப்பப்பைக்கான டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபைப்ராய்டு மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபைப்ராய்டு வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பையோட உள்பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னா அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையோட நடுப்பகுதியில் வந்து இருந்தது அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையும் நம்ம கர்ப்பப்பைக்கான டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான அளவில் வந்து இல்லாமல் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஆகிறது, அந்த மாதிரி ஆகும் பொழுதும் ரொம்ப நாளாக வந்து நமக்கு ப்ளீடிங் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு 35 வயது தான் டாக்டர் ஆகுது, ஆனால் எனக்கு பீரியட்ஸோட அளவு அப்படிங்கிறது வந்து 1.5 நாள் 2 நாள் தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு 5 நாள் பீரியட்ஸ் ஆகும், இப்போ அதனோட அளவு ரொம்பவே வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியாகுது. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம உடம்புல வந்து குறையிறதுனால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் கர்ப்பப்பைக்கான கழிவு நீக்க முறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 1.5 மாதம் ஆகுது, சில சமயங்களில் வந்து 2-3 மாதம் கூட வந்து ஆகுது, இல்லை ஒரே மாதத்தில் வந்து எனக்கு 2 வாட்டி வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அந்த கர்ப்பப்பைக்கான கழிவு நீக்க முறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு அந்த மெனோபாஸோட ஆரம்ப கட்டத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அடிவயிறில் வந்து ஒரு கனமான ஒரு உணர்வு வந்து இருக்கும், பேக் பெயின் வந்து இருக்கும். ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயதில் இந்த அளவுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் வந்து பெண்கள் இந்த கர்ப்பப்பைக்கான கழிவு நீக்க முறைகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம கர்ப்பப்பை உள்ள தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு இயற்கையான முறை தான். ஸோ ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய அதே சமயத்திலேயே நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். ஒருவேளை கரு தரிச்சுது அப்படின்னா அந்த கருவை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கரு தரிக்காத அந்த சூழ்நிலையில் ஓமோட சேர்ந்து, அதாவது அந்த கருமுட்டையோடு சேர்ந்து அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் உதிர்ந்து வெளியே வர்றதுனால தான் நமக்கு உதிரப்போக்கு அப்படிங்கிறதே வந்து உருவாகுது. ஸோ இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இல்லை மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுதோ, இல்லை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட பக்க விளைவுகளாலேயும் ஸோ ஒரு 40 வயதுக்கு மேலே இயற்கையாகவே பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். ஸோ இந்த காரணங்களால் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இர்ரெகுலராக வந்து இருக்குது, இல்லை அது வந்து அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்கான கழிவு நீக்க முறைகளை வந்து பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கு என்னென்ன முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மலைவேம்பு வந்து எடுத்துக்கலாம். மலைவேம்பை நல்லா இடிச்சிட்டு
சாறு எடுத்துட்டு அது கூட நீராகாரம் வந்து சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த மாதவிடாய் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் முழுவதுமாக உதிர்ந்து நமக்கு வெளியே வந்துடும். இந்த கழிவு நீக்க முறை அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான். நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம மறந்துட்டதுனால தான் நிறைய பேருக்கு கர்ப்பப்பையை வந்து நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ மலைவேம்பு இடித்து சாறு எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ மலைவேம்பெல்லாம் எனக்கு கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்ரீகேர் தைலம் நம்முடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்குது. இந்த ஸ்ரீகேர் தைலமும் மலைவேம்பு சேர்ந்த இன்னும் சில மூலிகைகள் சேர்ந்த முக்கியமாக கர்ப்பப்பைக்கான ஒரு பலப்படுத்தக்கூடியது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெயை வந்து இன்ஃபர்டிலிட்டினால் பாதிக்கப்பட்டவங்க, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், பிசிஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்ரீகேர் தைலத்தை மாதவிடாய் காலகட்டத்தில் காலை வெறும் வயிற்றில் ஒரு 15 ml ஒரு 1/2 டம்ளர் நீராகாரத்தோட இல்லைன்னா மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். அந்த 3 நாட்களும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாக ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கழிவு நீக்கம் வந்து கரெக்டாக ஆகி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உணவு முறைகளையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதிகமான உப்பு இல்லாத கஞ்சி, மோர் வகையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதற்கான ஒரு சில முறைகள் வந்து இருக்குது. தேவைப்பட்டது அப்படின்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பையோட கழிவுகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அவசியமான ஒன்று தான். முக்கியமாக குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம ஒரு 3 மாதம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நார்மல் ஆகிடும். கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படாது. ஸோ இன்றைக்கி கர்ப்பப்பையோட கழிவு நீக்கம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை, ஸோ எந்த மாதிரி முறைகளில் நம்ம வந்து கழிவு நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். 2025 ஆகஸ்ட் மாத முகாம்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994244111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா மொபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்